Beloved brother, sister, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? மத்தேயு 13 30வது வசனம் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இயேசு. பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவை போல அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து காட்ட வேண்டும். அப்படி செய்தால் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இந்த மானிட பிறவியில் அழுகி போகின்ற மாம்சமான சரீரத்திற்குள்ளே பரிசுத்தாவியை தக்க வைத்துக் கொள்வது என்பது இயலாத காரியம். உயிர் விண்ணுக்கும் உடல் மண்ணுக்கும் போகப் போகிறது. பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்து வாழ்ந்து கட்டுவதே கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகவே பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் மனம் தளராது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதனை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாறுதல் ஏற்படும். நமக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஏன் இந்த உலகத்துக்காகவும் நாம் சாட்சியாக இருந்து உண்மையான தேவனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம். இந்த உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை பார்க்கும்போது நியாய தீர்ப்பு நாள் உடனடியாக வந்துவிட்டது நினைக்க தோன்றுகிறது. லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் இன் த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 14 verses 7. வெளிப்படுத்தின விசேஷம் 14 வசனம். Fear God and give glory to him, for the hour of his judgment is come. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் 2 காரியங்களை குறித்து நீங்கள் மனதில் பதிவித்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம், stand firm in faith, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். இரண்டாவது காரியம், அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு இருங்கள். Be thankful for his goodness. அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு இருப்பது நல்லது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்கள் பூரா எங்களோடு இருந்து எங்களை நல்வழிப்படுத்தி எங்களுக்கு நன்மைகளை செய்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கஷ்டங்கள், துன்பங்கள், துயரக்கங்கள், உபத்திரவங்கள் இது வந்தாலும் தாங்கக்கூடிய கஷ்டங்களாக தாரும் அப்பா. இவைகளெல்லாம் எங்களை விட்டு நீக்கும்படி எங்கள் ஜெபத்தின் மூலமாக உம்மிடத்தில் நான் வரும்போது எங்கள் ஜெபத்தையும் எங்களுடைய விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொண்டு இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து எங்களை நல்வழிப்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Thank you, Jesus. Thank you, friends. See you in the next week. Till then, Nisaru from Bangalore. Bye-bye. God bless you.